சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் டைம். சாதனையாளர்கள் சிகரம். வணக்க நண்பர்களே, இது உங்கள் வணக்கம். சாதனையாளர்கள் சிகரம் உங்கள் மனசு தூக்கி நிறுத்தும் ஒரு சிறப்பு நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மனிதன் எப்படி இம்பாசிபிள் என்று சொன்னதை அன்பாசிபிள் ஆக்கினா என்பதை பற்றிய ஒரு கதை தான். அவன் தான் எலான் மஸ்க். ஆமாம் நண்பர்களே, இவர் வாழ்க்கை ஆரம்பமே ரொம்ப சாதாரணமாக இல்லை. சின்ன வயசுலேயே புத்தகங்களோட உலகத்தில் மூழ்கிய ஒரு பையன். ஆனால் அந்த பையனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. அவனை யாரும் ஈஸியாக அக்செப்ட் பண்ணலை. பள்ளியில் கூட அவன் தனியாகத்தான் இருந்திருக்கான். ஆனால் அந்த தனிமை தான் அவனுக்கு பெரிய ஸ்ட்ராங்காக ஆனது. அவன் ஒரு கனவு கண்டான், நான் உலகத்தை மாற்றணும்னு. ஆனால் நண்பர்களே, அந்த கனவு சின்னதாக இல்லை, ரொம்ப பெரியது. மின்சார கனவு, இன்டர்நெட் பெர்மனன்ட், விண்வெளிக்கு மனிதனை அனுப்புறது, அப்படி எல்லாம் யோசிக்கிற ஒரு மனிதன். உலகம் அவனை ஆரம்பத்தில் சிரிச்சுது. பல தடைகள், பல தோல்விகள், ஸ்பேஸ் எக்ஸ் ராக்கெட்ஸ் என்று விடாமல் வெடிச்சு போன காலம். டெஸ்லா கம்பெனிக்கிட்ட காசே இல்லாமல் நின்ன நேரம். ஆனால் அவர் என்ன செய்தார் தெரியுமா? ஃபெயில் ஆகிறது பிரச்சனை இல்லை, நிறுத்துறது தான் பிரச்சனைன்னு நம்பினார். ஒரு ராக்கெட் வெடிச்சா அவன் அடுத்த ராக்கெட் பண்ணினான். ஒரு கார் ஃபெயில் ஆனால் அவன் இன்னொரு பெட்டர் வெர்ஷன் உருவாக்கினான். இன்னைக்கு நண்பர்களே, அந்த ஒருத்தரால தான் மனிதர்கள் ஸ்பேஸுக்கு மீண்டும் போகிறார்கள். உலகம் எலக்ட்ரிக்கல் கார் பக்கம் மாறியது. டெக்னாலஜி ஒரு புதிய லெவலுக்கு போயிருக்கு. ஒரு சாதாரண மனிதன் பணம் இல்லாமல் தொடங்கினான், ஆனால் கனவு மட்டும் பெரியது. அதுதான் அவனை இன்று உலகத்திலேயே மிகப்பெரிய பவர்ஃபுல் ஒருத்தராக மாற்றியது. ஆமாம் நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஒன்று தான். பெரிய கனவு காண்றது தப்பில்லை, தோல்வி வந்தால் முடிவு இல்லை, முயற்சி தான் உண்மையான வெப்பன். அதனால் இன்னைக்கு நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் நான் முடியாதுட்டு சொல்லாதீங்க, நான் முயற்சி பண்ணுவேன்ட்டு சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம் இன்னொரு சாதனையாளர்களின் சிகரம் கதையுடன். நன்றி.